சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் வசிக்கும் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி இரவோடு இரவாக மீனவர்கள் 2 பேரை விசாரணை என்ற பெயரில் விடியா திமுக அரசின் ஏவல் துறை பிடித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மெட்ரோ ரயில் பணிகள் முடிவடைந்த நிலையில் சாந்தோம் சாலையை இருவழி பாதையாக மீண்டும் கொண்டுவர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பட்டினப்பாக்கம் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி இரவோடு இரவாக மீனவர்கள் 2 பேரை விசாரணை என்ற பெயரில் விடியா திமுக அரசின் ஏவல் துறை பிடித்துச் சென்றது. இதுவரை 2 பேரும் விடுவிக்கப்படாத நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். போராட்டம் நடத்தப்படாத நிலையில் விசாரணை என்ற பெயரில் 2 பேரை பிடித்துச் சென்று விடியா திமுக அரசின் ஏவல் துறையினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மதுரை KK நகர் பகுதியில் தனியார் மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்த போது மூடப்படாமல் இருந்த 12 அடி ஆழம் கொண்ட தண்ணீர் தொட்டியில் சிறுமி விழுந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 30 நிமிடத்திற்கும் மேலாக தண்ணீரில் தத்தளித்த சிறுமியை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. இதனிடையே சிறுமி உயிரிழந்தது தொடர்பாக மழலையர் பள்ளியின் தாளாளர் உட்பட 4 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தனியார் மழலையர் பள்ளியின் அஜாக்கிரதையே இதற்கு காரணம் என சிறுமியின் பெற்றோர் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குமரி கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் 7 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஏப்ரல் 30 முதல் மே மாதம் 2ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.